2006, 8 அப்புறம் எங்கள் வீடே இது வரைக்கும் ஒரு 2 முறை பெட்ரோல் பாம்னால தாக்கப்பட்டிருக்கு. அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கு கடிதம் எழுதி கூட ஒன்றுமே நடக்கலை எனக்கு. அதற்கு கூட பிஜேபியில் அப்போ அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கு கடிதம் எழுதி கூட ஒன்றுமே நடக்கலை எனக்கு தொடர்ந்து ஒரு 2-3 மாசமாவே எங்கள் வீட்டுக்கு குண்டு வச்சிருவேன், எங்கள் தெரிஞ்ச இடத்துல குண்டு வச்சிருவேன். எஸ்வி சேகர் பையன் வந்து அமெரிக்காவில் குண்டு வைக்கிறாரு, எஸ்வி சேகர் பொண்ணு இஸ்ரேலில் குண்டு வைக்கிறாருங்கிற மாதிரி எல்லாம் இந்த இடத்துல பாம் இருக்கு. இன்னும் ஆர்டிஎக்ஸ் பாம் வெடிச்சிரும், 5 பாம் வெடிச்சிரும், 4 பாம் வெடிச்சிரும். இந்த மாதிரி தொடர்ந்து வர மெயில்லாம் எப்படி வரும்னு சொன்னால், இன்னைக்கு லேட்டஸ்டா வந்த மெயில் வந்து சபரீசன் அவர் பேரில் ஒரு மெயில். நேத்திக்கு வந்த மெயில் வந்து முந்தா நேத்திக்கு வந்த மெயிலில் அஸ்வின் சேகர் எனக்கு அமைச்சிருக்காரு பாம்பு வச்சிருவேன் அப்படின்னு. அதுக்கு முந்தின நாள் வந்த மெயில் வந்து அலமேலு வெங்கட்ராமன் 95 வயசான எங்கள் அம்மா பேரில் ஒரு மெயில். எல்லாமே இந்த outlook.comலேருந்து வருது. அவங்க இந்த VPN யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டம். எவ்ரி சிங்கிள் மினிட் அந்த இடம் போயிடும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு மனநிலை பாதித்த இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் பர்சனுடைய இது தமிழில் வந்த 2 மெயில். சமீபத்தில் இன்னைக்கு வந்த மெயில் வந்து, ஒரு பிராமணன் திமுகவுக்கு வரக்கூடாது, வந்தால் பெரியாரை தழுவி தங்கள் பூணூலை கழற்ற வேண்டும். பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு EWS விஷயங்களில் கையெழுத்திடுவதன் மூலம் திமுகவில் சேர இருக்கும் எஸ்வி சேகர் முதல்வர் ஏமாற்றுவதற்காக பாஜகவுக்காக வேலை செய்கிறார். அவர் மோடியின் ஸ்லீப்பர் செல். இந்த உண்மையை வெளிக்காட்ட எங்களுக்கு வேறு வழியில்லாத நிலையில் மயிலாப்பூரில் உள்ள எஸ்வி சேகர் வீட்டையும் பாஜகவின் தலைமையகத்தையும் தகர்ப்பதென முடிவு செய்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு ஒரு மெயில் வந்து கார்த்தால் ஒன்று வந்ததில், நான் உங்களோட ஃபோனில் பேசி சமரசமாக போக தீர்மானிச்சிருக்கேன். நான் வந்து சரண்டர் கூட ஆயிடுவேன். எனக்கு ஆல்ரெடி வயிற்றில் ஸ்டொமக் கேன்சர் இருக்குது. ஆனால் கான்ஃபரன்ஸ் லைனில் வந்து நீங்கள் முதலமைச்சரையும் டிஜிபியும் கூப்பிடுங்க. அதாவது இவங்க மூளையோடு பண்ணுறாங்களா மூளை இல்லாத பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் வந்து இங்கே வந்து கமிஷனரை பார்த்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, 1990களிலேருந்தே எனக்கு தொடர்ந்து இந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. LTT பேரில் 94ல் நான் அமெரிக்காவில் ட்ரூப்போட போனால் ட்ரூப்பையே தகர்த்துடுவேன்னு வந்தது. அதற்கு பிறகு அப்போது LTTயில் இருக்கக்கூடிய சில தலைவர்களே சொன்னாங்க, இதெல்லாம் எங்கள் சைடில் இதெல்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம், யாரோ பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அமெரிக்காவில் அப்போ 32 நாளில் 28 காட்சிகள் போடும்போதும் ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த மெயிலை படித்தேன். அப்போ அந்த மெயில் வந்தது நாரதகான சபா கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் TT வாசு அவர்களுக்கும் வந்தது. அதிலிருந்து தொடர்ந்து மாறி மாறி வந்து ரோஜா படம் ரிலீஸ் போது சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு 70 பேருக்கும் என்னமோ வந்தபோது அப்போ எனக்கு AK-47 ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 2001, 2004, 2006, 8 அப்புறம் எங்கள் வீடே இது வரைக்கும் ஒரு 2 முறை பெட்ரோல் பாம்னால தாக்கப்பட்டிருக்கு. பாக்கி 5 முறை கல்லால் அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து ஒரு தாக்குதலுக்கு எங்கள் வீடு வருது. ஆனால் எனக்கு வந்து ஒரு பர்சனலாக கோர்ட் ஆர்டர் படி ஒரு PSO கொடுத்துருக்காங்க. அதற்கு கூட பிஜேபியில் அப்போ அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கு கடிதம் எழுதி கூட ஒன்றுமே நடக்கலை எனக்கு. இந்த பிஜேபி ஆஃபீஸ் கமலாலயத்தில் கொட்டாவி விட்டுன்னு உட்கார்றவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே ஒழிய, இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு யாருக்குமே தெரியாது. அவர் நடந்து போனால் யாருக்குமே அவரை தெரியாத போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஏதோ தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்காக இந்த பாதுகாப்பு வாங்கி பல பேர் வச்சுக்கிறதுனால ஏதோ இந்த குண்டுன்னு போடுறாங்களே ஒழிய, நேற்றுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்தாங்க போலீஸ் ஸ்குவாடு, டாகோடு வந்தாங்க. அப்புறம் வந்து அந்த பாம் இது கண்டுபிடிக்கிற டிடெக்டரோட வந்தாங்க. நேற்றுக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்தாங்க. இந்த கடந்த 3 நாளில் 5 முறை வந்துட்டாங்க. அப்போ போலீஸுங்கிறது அவங்களுடைய வேலையை செய்யவே முடியாத அவங்களை இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து தப்பாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு வர
போலீஸை தேங்க் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தேன்.